அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், அல்லது ஒண்ணு நம்மகிட்ட இருந்து வரணும், இல்லைன்னா நம்ம கிட்ட உதவி வாங்கி கொடுக்குறாங்களே அவங்க மூலமா வரணும். ஏதோ ஒன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியே நமக்கு உதவி செய்வாங்க. சில நேரத்துல நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லியே சில பேர் சில உதவிகளை செய்வாங்க. சொந்த காரியத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரவே மாட்டாங்க. இதே போல ஒரு பரிசுத்தவானுக்கு அவன் பாருங்க ஒரு மனுஷன் செஞ்சான். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தையின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் கை அல்ல, பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு என்ன செய்யறாரு? சவுல் தன்னுடைய மூத்த மகளை தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒப்புதல் சொல்றாரு. நான் என் மூத்த மகளை நான் உனக்கு கொடுக்குறேன். அது நல்ல விஷயம் தானே. ஒரு ராஜாவுடைய மகளை ஒருத்தன் கல்யாணம் முடிக்கிறான்னா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், அப்படிதான் நம்ம நீங்க நினைப்பீங்க. இல்லவே இல்லைங்க. இந்த சவுலுடைய எண்ணம் எப்படி தெரியுமா? இந்த மூத்த மகளை நான் கொடுக்கறதுக்கு இவங்கிட்ட நான் கேட்கக்கூடிய டௌரி வரதட்சணை என்ன தெரியுமா? பெலிஸ்தியருடைய நுனித்தோள்கள் எனக்கு இத்தனை வேணும் நான் சொல்லுவேன். அவன் பெலிஸ்தியருக்கு விரோதமா போய் யுத்தம் பண்ணுவான். பெலிஸ்தியர்கள் அவனை கொன்று போட்டுருவாங்க. பார்த்தீங்களா? மனுஷனுடைய சிந்தை இதுதாங்க. நமக்கு நன்மை செய்வது போல தீமைகளை விதைப்பாங்க. சில பேர் வாழைப்பழத்துக்குள்ள ஊசி ஏத்துறது மாதிரி சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. உள்ள இருந்துட்டே நமக்கு தேவையில்லாத வேலைகளை பார்ப்பாங்க. நம்ம ஊழியத்துல வேலை பார்க்கலாம், நம்ம குடும்பத்துல கூட இருந்துகிட்டே நமக்கு ஒரு விதமா குழி தோண்டலாம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தாவீதோட கர்த்தர் இருந்தார். தாவீதோட கர்த்தர் இருந்து இந்த சவுலுடைய எண்ணங்களுக்கு எல்லாம் கர்த்தர் தாவீதை தூரமாக்கினார். சவுல் என்னெல்லாம் தாவீதை குறிச்சு நினைச்சானோ அதெல்லாம் நடக்கலங்க. பெலிஸ்தியருடைய கையினால சாவா அப்படி நினைச்சாரு. ஆனா கர்த்தர் தாவீதோட கையில எல்லா பெலிஸ்தியனையும் கொடுத்து அத்தனை பேரையும் சாகடிச்சார். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா மனுஷங்க எவ்வளவு தீர்மானம் பண்ணியிருந்தாலும், எத்தனை திட்டங்களை போட்டிருந்தாலும் அது நிறைவேறாது. அவங்க உங்களுக்கு விரோதமா நன்மை செய்யறது போல தீமை செஞ்சிருந்தாலும் அந்த தீமைகள் உங்களுக்கு நிறைவேறாது. கர்த்தர் எப்பேற்பட்ட தீமைகளை அவர்கள் செய்ய இருந்தாலும் அதை தேவன் செய்ய விடாமல் தடை செய்து போட்டு அதை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாகவே மாற்றுவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். இதனால இவன் விழுந்துருவான்னு நினைச்சமே, விழலையே. இதனால இவன் உடஞ்சி போயிடும் நினைச்சமே, உடையலையே. இதனால இவன் குடும்பம் அழிஞ்சிடும் நினைச்சமே, அழியலையேன்னு சொல்லி சத்துருக்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்துற. பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எந்த காரியங்களை செஞ்சாலும் அது உங்களுக்கு நிறைவேறாது. காரணம் கர்த்தர் உங்க கூட இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாப்பாராக. சத்துருடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.